ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். மறக்காம வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா முட்டை வடை செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? முட்டை வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 4 வேக வைத்த முட்டையின் மஞ்சக்கரு, 4 வெங்காயம் சிறிது சிறிதாக கட் பண்ணியது, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், 4 பச்சை மிளகாய் சிறிது சிறிதாக நறுக்கியது, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காரத்திற்காக மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு மற்றும் சீரகம். இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பிசையவும். நான் தட்டில் போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா ஒரு சின்ன பாத்திரம், குழியாக இருக்க பாத்திரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் செதறாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு. பார்த்தீங்களா, தூள் தூளாக வருது. இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அதாவது வடை பதத்துக்கு இதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருண்டை உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கோம். அந்த பிசைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள். நம்ம உருண்டை உருண்டையாக உருட்டுறது அளவுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து போகலாம். இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா மஞ்சக்கரு நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. நம்ம போட்ட மசாலா எல்லாம் கலந்து தண்ணி தெளித்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்மளுக்கு கடாய் இருக்கலாம், இல்லை ஃபேன் வச்சுக்கலாம். அது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொரு உருண்டையாக அதில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் இப்போ தான் சூடாகுது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மைல்டு ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கருகி போகாமல் இருக்கும். எண்ணெய் சட்டியாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது போட்டோன்னே எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு இருக்கும். இது ஃபேனுங்கிறதுனால நமக்கு பாட்டம் பெருசாக இருக்குது, உருண்டையெல்லாம் மூழ்கலை.
சர்வேஷ் கீ ஊத்தியா, தலைமையில போடா. நம்ம போட்டதெல்லாம் இப்ப நல்லா வெந்துகிட்டு இருக்கு. அது நல்லா golden brown color வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் உள்ள இருக்க மசாலா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேஸ்டியாக சாப்பிட வேண்டியதான், சர்வ் பண்ண வேண்டியது. இது இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதோட வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம பொரிச்சதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு டெஸ்ட் அனிமல் இருக்குது. உங்களுக்கு அது டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுதுன்னு நான் காமிக்கிறேன். லைன்லேயே வெயிட் பண்ணுங்க. வெயிட் அண்ட் சி. வாங்க நம்ம டெஸ்ட் அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். இதுதான் அந்த டெஸ்ட் அனிமல். இதுதான் அந்த டெஸ்ட் அனிமல். இரு ஸ்பூன் எடுத்துட்டு வருவா. He is the best animal. பச்சை மிளகாய் எப்படி ஃபீல் பண்ற? எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா டேஸ்ட்ல ஐஸ்கிரீமா பச்சை மிளகாய் எடுத்து தின்றா போட்டு வச்சிருக்க. இரு இப்போ அப்பா டேஸ்ட் பண்ணிட்டோம். அவனே டேஸ்ட் பண்ணுவோம். நீ டேஸ்ட் பண்ண. சட்டையே போடல. முறுமுறுக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.